வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பாராத விதமாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் தற்பொழுது கதறி அழுத காட்சிகள் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களை எப்படி பொதுச் செயலாளர் என்று மனுவில் குறிப்பிட சொன்னார்? அதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நீங்கள் எப்படி பொதுச் செயலாளர் என்று குறிப்பிடலாம் என்ற பல்வேறு விதமான கேள்விகளை உயர்நீதிமன்றம் அடுக்கடுக்காக வைத்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என தேர்வு செய்யப்பட்ட ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அக்கட்சியில் பல குழப்பங்கள் நிலவியது. அவரது மறைவிற்கு பிறகு பொதுச்செயலாளர் பதவிற்கு ஆசைப்பட்ட சசிகலா பொதுச்செயலாளர் ஆனதுமே சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கும் சென்றார். அதன் பின் சசிகலா கை காட்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக முதல்வராகவும் பதவியில் அமர்த்தப்படுவதற்கு ஏற்பாடுகள் கூவத்தூரில் நடைபெற்றது. இதற்கு அனைவருமே ஒப்புக்கொண்டார்கள். ஓபிஎஸ் அவர்கள் முதலில் ஒப்புக்கொண்ட போதிலும் தர்மயுத்தம் நடத்தி கட்சியை மீட்க போராடி வந்தார். இதையும் நாம் அனைவரும் அறிவோம். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை ஓரம் கட்டிவிட்டு ஓபிஎஸ்ஸுடன் கைகோர்த்து அதிமுகவில் அதுவரை இல்லாத ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகளையும் உருவாக்கியிருந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு நிலைக்கவில்லை இந்த பதவி. ஆட்சி கையில் இருந்தவரை இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கி என காட்டப்பட்டு கொண்டிருந்த நிலையில் ஆட்சி கவிழ்ந்த பிறகு, முடிவடைந்த பிறகு என்றே நாம் கூறலாம், எதிர்க்கட்சி அந்தஸ்தை அடைந்த பிறகு அந்த பதவி யாருக்கு என்ற ஒரு குழப்பமும் நீடித்தது. ஒரு மனதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை என்றே நாம் கூறலாம். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக தேர்வு செய்தது செல்லாது என உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவசரமாக ஆலோசனை கூட்டத்தை கூட்டி பொதுக்குழுவையும் கூட்டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தெரியாமல் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக அறிவித்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிருப்தியையும் வெறுப்பையும் தான் ஏற்படுத்தியது. மேலும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் இந்த வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி வேட்பாளருக்கு பொதுச்செயலாளர் என்ற கையெழுத்தே அவரால் போட முடிந்தது, பொதுச்செயலாளராக எப்படி அவர் தேர்வு செய்யப்பட்டார் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் தற்பொழுது கேட்கப்பட்டு இருப்பதால் மன்னிப்பு கோரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருத்தப்பட்ட மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும், இதையடுத்து இது குறித்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது.